உங்ககிட்ட 3000 பட்ஜெட் இருந்தா என்ன வாங்குவீங்க? ஏஎன்சி சப்போர்ட் உள்ள இந்த பிரீமியம் டிடபிள்யூஎஸ்ஆ இல்ல ஆடியோ ஃபைல் சவுண்ட் கொடுக்குற ஐஎம் இயர்போன்ஸா? இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3500 rupees வருது. ஸோ இதுதான் ரியல்மி பட்ஸ் ஏர் 8. இது இயர் அக்கோஸ்டிக் ஆடியோட சைஃபர் ஐஎம். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு உள்ள சவுண்ட் டிஃபரன்ஸ் என்ன, யாருக்கெல்லாம் எது செட் ஆகும், ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆடியோ சவுண்ட் டிஃபரன்சஸ் வந்து பார்க்கலாம். சவுண்ட் குவாலிட்டியில பொறுத்த வரைக்கும் ரியல்மி பட்ஸ் ஏர் 8 நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருப்போம். ஸோ இது வந்து டிடபிள்யூஎஸ்ல 3500 பட்ஜெட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு வந்து சொல்லலாம். அண்ட் இதுல பேஸ் நல்லா பூஸ்டடா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுல நான் வந்து அந்த கிளியர் பேஸ் EQ வச்சு கேட்கிறேன். அண்ட் இந்த ஏர் அக்கோஸ்டிக் ஆடியோ பொறுத்த வரைக்கும் டைப் சி கேபிள் வரும். ஸோ இப்போ வர ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல நீங்க டேரக்டா பிளக் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஆடியோக்கும் இந்த ஆடியோக்கும் பாத்தீங்கன்னா நான் கேட்கும் போது எதனால இதை நான் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சேன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலரா வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இயர்ஃபோன் ஐஎம்ஸ் வாங்குறவங்க நான் இதுக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் சவுண்ட்ஸ், கொஞ்சம் சவுண்ட் வச்சாவே சத்தமா இருக்கும், காது கிழிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இதோட சவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அண்ட் நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையா வந்து இருக்கும். ஸோ இந்த இயர் அக்கோஸ்டிக் ஆடியோலையுமே பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் ஏர் 8ல என்ன மாதிரி ஒரு பேஸ் நல்லா தூக்கலா எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்கு. நல்ல ஒரு பூம் பூம் பேஸ் வந்து இருக்கும், நல்லா கும்மு கும்முன்னு இருக்கும். நீங்க இடிஎம் சாங்ஸ்லாம் கேட்கும் போது கண்டிப்பா என்ஜாயபிளா இருக்கும். அண்ட் இன்னொன்று இதோட அடிஷ்னலா இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா இதுல இருக்கிற வோக்கல்ஸோட கிளாரிட்டி விட இதுல இன்னுமே நல்லா இருக்கும். அண்ட் மிட்ரேஞ்சோட குவாலிட்டி இயர் அக்கோஸ்டிக் ஆடியோல இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ இயர் அக்கோஸ்டிக் ஆடியோல அந்த மிட்ரேஞ்ச் நல்லா இருக்கனால நீங்க மெலோடி கேட்கும் போதெல்லாம் அந்த வார்த்தைகளோட உச்சரிப்புகள் வந்து இன்னுமே அந்த ப்ரொனவுன்சியேஷன் நல்லா உங்களுக்கு கேட்கும். சிங்கர்ஸோட வாய்ஸோட சிங்கர்ஸ் பாடுறாங்களா அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் இன்னுமே நல்லா உங்களுக்கு டீப்பா கேட்கறதுனால மெலோடி கேட்கும் போது இன்னுமே அற்புதமா இருக்கும். உங்களுக்கு கேட்கும் போது கண்டிப்பா வோக்கல்ஸ் கிளாரிட்டியில இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பெட்டரா வந்து உங்களுக்கு ஐஎம்ஸ்ல வந்து கிடைக்கும் டிடபிள்யூஎஸ் விட. ஸோ இதுல வேணா நீங்க வந்து நீங்க டீப் பேஸ் EQ வச்சு சவுண்டை பூஸ்ட் பண்ணி அந்த வால்யூம் பூஸ்டர்லாம் எனபிள் பண்ணி பேஸ் வந்து இன்னும் பூஸ்டடா காட்டலாம். பட் இதுல வர பேஸ் வந்து அதுக்காக ரொம்ப கம்மியே கிடையாது. இதுல நல்லா அந்த வார்ம் பீட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ரியல்மில இருக்கிற மாதிரி இப்ப நீங்க நிறைய பேர் கேட்பாங்க ரியல்மி ஒன் பிளஸ்லாம் நீங்க கேட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு சிமிலர் சவுண்ட் ப்ரொஃபைல் வேணும் அப்படின்றவங்க இந்த இயர் அக்கோஸ்டிக் ஆடியோ ஐஎம்க்கு வந்து கண்டிப்பா போகலாம். அண்ட் இது இல்லாம வந்து மற்ற விஷயத்துல பார்க்கும்போது அங்க கண்டிப்பா ரியல்மி தான் வந்து கில்லின்னு சொல்லலாம். லைக் ரியல்மி பொறுத்த வரைக்கும் இது ஒரு வயர்லெஸ் ஃப்ரீடம் இருக்கு, அண்ட் ANC இருக்கு, டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்கு, கேமிங் மோட் இருக்கு. அண்ட் கால்ஸ் நீங்க எந்த சிச்சுவேஷன்லயுமே நல்லா பேசிக்க முடியும். அண்ட் ஆப் சப்போர்ட் இருக்குனால நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஏஐயோட அந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன்லாம் இப்பெல்லாம் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் பிளஸ் பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்க ஏசி கூட கேட்கும் போது 10 hours வரும். அது மோர் தென் எனஃப். அண்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஒரு வயர்டு அப்படின்றதுனால ஒரு சிக்கல் தான் இது. ஏன்னா நீங்க ரொம்ப ஒரு கன்ஜெஸ்டடான ஏரியா ஒரு பஸ்ல கூட்டத்துல எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா சிக்கும். பட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வயர்டுன்றதுனால பிளக் அண்ட் பிளே. ஸோ நீங்க சார்ஜ் போடலையே அப்படின்னு நீங்க மறந்துடுற பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்க எடுத்து சொருவி கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ சார்ஜே போட தேவையில்ல. லாங் டேர்ம் வரும் வயர்டு அப்படின்றதுனால எப்பயாவது நீங்க கேபிள் மட்டும் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாசம் இல்ல கொஞ்சம் வருஷம் கழிச்சு அது நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து. மற்றபடி நீங்க ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றவங்க நீங்க இந்த ஐஎம்க்கு போகலாம். ஸோ ஃபைனலி வந்து ரியல்மி யார் யூஸ் பண்ணலாம், ரியல்மி இந்த ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் டிடபிள்யூஎஸ் யார் யூஸ் பண்ணலாம்னா நீங்க ஃப்ரீக்வெண்டா வந்து டிராவல் பண்றவங்க அண்ட் அடிக்கடி ஜிம் போறவங்க, வாக்கிங் ஜாகிங் போறவங்க, தேர்ட் மெயினா வந்து ஃப்ரீக்வெண்டா கால்ஸ் பேசுறவங்க அண்ட் அப்படின்றவங்க கொஞ்சம் பூஸ்டடான பேஸ்ல அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க ரியல்மி பட்ஸ் ஏர் 8 நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் டிடபிள்யூஎஸ். இல்ல நான் ஒரு டெஸ்க் லிசனர், நான் வந்து ஆஃபீஸ்ல வந்து இருக்கும் போது தனிமையா அப்படியே வந்து கேட்பேன், இல்ல நான் வந்து ஒரு மியூசிக் லிசனிங் பர்சன், ஸோ தனியா மியூசிக்காகவே ஒரு டைம் ஒதுக்கி கேட்பேன். அண்ட் நான் வந்து ஒரு ஐஎம் லவர், எனக்கு ஐஎம் பிடிக்கும், நான் ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஆடியோ ஃபைல் கிரேட்ல வேணும், வோக்கல்ஸோட கிளாரிட்டி இன்னும் பெட்டரா வேணும். அண்ட் மெயினா ஐஎம்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் சவுண்ட் ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். இந்த இயர் அக்கோஸ்டிக் ஆடியோ சைஃபர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு வார்ம் சவுண்டிங் ஐஎம் இயர்ஃபோன்ஸ். கொஞ்சம் பேலன்ஸ்டா வந்து இருக்கும், ட்ரபிள் ஃபோக்கஸ்டா இருக்காது, கிளாரிட்டி ஃபோக்கஸ்டா அப்படி இருக்காது. ஸோ உங்களுக்கு ஏரினஸ் வந்து ரொம்ப டாப் நாச்சா வந்து இருக்காது, இமேஜிங் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிசைஸா இருக்காது. பட் ஆனால் மெலோடி கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இடிஎம் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது செம்மையா இருக்கும். அண்ட் அதாவது ரியல்மில வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அந்த பூம் பூம் பேஸ் இருக்கும், கொஞ்சம் என்ஜாயபிளா இருக்கும், அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இயர் அக்கோஸ்டிக் ஆடியோ சைஃபர்லயும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கான கம்பேரிசன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். நீங்க டிடபிள்யூஎஸ் சூஸ் பண்ண போறீங்களா இல்ல ஐஎம் சூஸ் பண்ணுவீங்களா? 3500 வரும். ஸோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கம்பேரிசன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.